நேற்று தாவிக தலைவர் தளபதி விஜய் வெளியிட்டுள்ள கடிதத்தால் பரபரப்பான தமிழ்நாடு. அதனை பற்றி ஏர்போர்ட்டில் ரஜினியிடம் செய்தியாளர் கேட்ட கேள்வி, ரஜினி சார் கொடுத்த பதிலை பார்ப்போம் வாங்க. அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும், ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை மக்கள் வெகு காலம் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் என்றும் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவர் தளபதி விஜய் கூறியுள்ளார். தாவிக தலைவர் தளபதி விஜய் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழக மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சூழலில் தமிழக தங்கைகளுக்கு இன்று நான் எழுதிய கடிதம் வெளியிடப்பட்டது. அதில் எல்லா சூழல்களிலும் நிச்சயமாக உங்களுடன் உறுதியாக நிற்பேன். அண்ணனாகவும் அரணாகவும் எதை பற்றியும் கவலைப்படாமல் கல்வியில் கவனம் செலுத்துங்கள் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தேன். இக்கடிதத்தின் நகல்களை தமிழகம் முழுவதும் பொதுமக்களிடமும் பெண்களிடமும் தாவேக மகளிர் அணியினர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் வழங்கியுள்ளனர். சென்னையில் பொதுமக்களிடம் இந்த நகல்களை எம் கட்சி தோழர்களை வழங்க விடாமல் தடுத்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்து பின்னர் விடுவித்துள்ளனர். ஜனநாயக வழியில் பிரசுரங்களை விநியோகம் செய்ய முயன்றதற்காக அவர்களை கைது செய்தது கண்டனத்துக்கு உரியது. கருத்துரிமை பேச்சுரிமை அடிப்படையில் யாருக்கும் தொந்தரவில்லாமல் அறவழியில் மக்களை சந்தித்த எம் கட்சி தோழர்களை கைது செய்வதுதான் ஜனநாயகமா? இது போன்ற ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை மக்கள் வெகு காலம் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள். இவ்வாறு தளபதி விஜய் கூறியுள்ளார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.